கிரியேட்டிவாக ஐ திங்க் தே ஹேவ் த ஃப்ரீடம் ரைட் நவ் கொஞ்சம். அப்படியா? யா யா ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான் படம் எடுக்கணுன்றது இல்லை. அது ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் திங் ரைட் நவ். அண்ட் அதில் நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்திருக்கு, பீயிங் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நவ். அது வந்து ஐ திங்க் தி யங்ஸ்டர்ஸ் ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் தே ஆர் கம்மிங் அப் ரைட் நவ். நிறைய பேர் இப்போ புது டேலண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, மியூசிஷியன்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஓபிஸ் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். என்னோட மிஷன், என்னோட படம் எடுத்தது வாஸ் அ நியூ காய். அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தார். அண்ட் ஸோ எவ்ரி ஒன், இப்போ இட்லி கடையில் இருக்கிற கிரண் ஹூ இஸ் டூயிங் த டிஓபி, வண்டர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், என்ன வேணா இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஒரு இஃப் யூ ஆர் குட், திறமை இருந்துச்சுன்னா யூ கேன் டூ இட். அண்ட் இஃப் யூ ப்ரூவ் இட், ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ரைட் நவ்.